மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்த 2024 மத்திய பட்ஜெட்டில் தமிழும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை, தமிழ்நாட்டிற்குடைய நிதியும் இல்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோபித்துக் கொண்டு எதிர்மோசை பேசிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்திற்குள்ள இவர்கள் திட்டங்களை எதுவும் தீட்டவில்லை, நிதி ஒதுக்கவில்லை. ஆகவே அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன், அதை புறக்கணிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு நடந்த 2022, 2023, 2024 இந்த மூன்றிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்வதற்கு இதற்கு மட்டும் காரணம் சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்பு நடந்த 2022, 2023 நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை என்று அவருக்கு காரணம் சொல்லவில்லை. ஆனால் இதற்கு காரணம் சொல்கிறார், மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித நிதியும் பணத்தையும் திட்டத்தையும் ஒதுக்கவில்லை என்று சொல்கிறார். ஆனால் மத்திய அமைச்சர்களோ தமிழகத்திற்கு ரயில்வே பட்ஜெட் மூலம் 4 லட்சம் கோடிக்கு மேல் அதிகமாக திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்தியா பட்ஜெட்டில் 48 லட்சம் கோடி, அதில் குறைந்தது 5 லட்சம் கோடியாவது தமிழகத்திற்கு வரும். அந்த 100 தொழில் பூங்காவில் கிட்டத்தட்ட தமிழகத்திற்கு 5 வரை வர வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு அரசியல் நாடகம் செய்து கொண்டிருக்கிறார். 40 எம்பிக்களை அவளை வெற்றி பெற்றுக்கொண்டு 40 எம்பிக்களை மத்திய அரசிடம் தொடர்ந்து பேசி தமிழகத்திற்கு திட்டங்களை பெற்றுத்தர இவர்களுக்கு வக்கில்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் 40 பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 40 பேரும் சேர்ந்து மத்திய அரசை தொடர்ந்து வற்புறுத்துகின்ற பட்சத்தில் தமிழகத்திற்கு திட்டங்கள் வரும், தமிழகத்திற்கு நிதிகள் வரும், உதவிகள் வரும். இதனை இவர்கள் செய்கிறார்களா என்றால் இல்லை. இவர்கள் எதையோ அரசியல் உள்மனத்தில் வைத்துக்கொண்டு 24 மணி நேரமும் திரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். 2021 எதிர்த்தீர்கள், அன்று அரசியல் செய்தீர்கள். 2019 எதிர்த்தீர்கள், அரசியல் செய்தீர்கள். அப்போது நாடாளுமன்ற தேர்தல். 2024 எதிர்த்தீர்கள், நாடாளுமன்ற தேர்தல். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். 24 மணி நேரமும் ஒரு மத்திய அரசிடம் நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பையும் முறைப்பையும் காட்டிக் கொண்டிருந்தால் அதில் பாதிக்கப்படுவது யார்? தமிழக மக்கள் தானே, தமிழகம் தானே, தமிழ்நாடு தானே, தமிழ் ரத்தங்கள் தானே, தமிழ் சொந்தங்கள் தானே. பாதிப்பு மக்களுக்கு தானே, ஓட்டு போட்ட எங்களுக்கு தானே உங்களுடைய நீங்கள் செய்கின்ற அநியாயத்திற்கு. மத்திய அரசிடம் திட்டங்களை பெற்று வர நீங்கள் டெல்லிக்கு சென்று வாருங்கள் சென்று சொன்னால் அவர்களே அழைக்கிறார்கள் என்றால் நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். இதில் என்ன நியாயம் இருக்கிறது? என்ன தர்மம் இருக்கிறது? இது என்ன நீதியும் இருக்கிறது? மக்களாகி நாங்கள் தானே கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 2021 நீங்கள் ஆளுங்கட்சி இருக்கிறீர்கள், ஆண்டு கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற தமிழக அரசாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தல் 40 பாராளுமன்றத்தில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். மக்களுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டாமா? மத்திய அரசிடம் நீங்கள் பரிவாக பேசி மத்திய அரசிடம் திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டாமா? இதற்கு முன்பு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த முதலமைச்சர்கள் செல்வி ஜெயலலிதா, திரு ஸ்டாலின் தவிர திரு கருணாநிதி, திரு எம்ஜி ராமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் மத்திய அரசிடம் எப்பொழுதும் எதிர்த்துமா இருந்தார்கள். அவர்கள் அரசியல் செய்யும்போது அரசியல் செய்தார்கள். மக்களுக்காக, தமிழகத்திற்காக என்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுத்தார்களா இல்லவா? எந்தவித சண்டையும் சந்தரவும் இல்லாமல் மத்திய அரசோடு இணைந்து தமிழக மக்களுக்கு திட்டங்களை பெற்றுத்தந்த மாபெரும் தலைவர்கள் இருந்த தமிழகத்தில் இன்றைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார். தமிழக மக்களை வஞ்சிக்கிறார், தமிழக மக்களை ஏமாற்றுகிறார், ஓட்டு போட்ட மக்களுக்கு அநியாயம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார். சார், 24 மணி நேரம் ஒரு மத்திய அரசை நீங்கள் எதிர்த்துக்கிட்டு இருக்கலாமா சார்? என்ன சார், என்ன கிடைக்கும் உங்களுக்கு? என்ன கொடுப்பாங்க, என்ன தருவாங்க? 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, ஏதாவது ஒரு மாநிலத்தை வஞ்சகம் பண்ண வேண்டும், ஒரு மண்டலத்துக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றார்களா? சட்டப்படி என்ன கொடுக்கும் அதை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் சந்தித்தீர்கள், உங்கள் மகன் சந்தித்தார், மத்திய அமைச்சர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, பாராளுமன்ற சந்திக்கிறீர்கள், நேரில் சந்திக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன குறை வைத்தார்கள் இந்த 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்த போது? நீங்கள் அரசியல் பண்ணுகிறீர்கள், அரசியல் நாடகம் பண்ணுறீர்கள், மக்களை ஏமாற்ற பார்க்கிறீர்கள். சார், 24 மணி நேரமாக சார் நீங்கள் மத்திய அரசிடம் சண்டை போடுவீங்க? மக்கள் நல்ல முக்கியம் கிடையாது உங்களுக்கு? மக்கள் நல்ல முக்கியமில்ல, உங்கள் கட்சியின் நல்ல தான் முக்கியமா? உங்கள் குடும்பம் தான் முக்கியமா? உங்கள் வாரிசுகள் தான் முக்கியமா? மக்களை சிந்திக்க மாட்டீங்களா? 8 கோடி மக்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க மாட்டீர்களா? உங்களுடைய வெற்றியை அவர்களுக்கு பயன்படுத்த மாட்டீர்களா? அரசியல் தான் பண்ணி கொண்டிருப்பீர்களா? சார், ஒரு வீட்டில் அம்மாவும் அப்பாவும் தினமும் சண்டை போட்டு கொண்டு இருந்தால், காலை மாலை மத்தியானம் 3 வேளையிலும் சண்டை போட்டு கொண்டு இருந்தால் அந்த வீட்டில் அமைதி இருக்குமா?
ஒரு கணவன் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவுமா? ஒரு காதலன் காதலியும் தினமும் சண்டை போட்டுக் கொண்டிருந்த காதல் நிறைவேறுமா? அந்த திருமணம் நடைபெறுமா? தோல்வியில் அடையும். எப்பொழுதுமே நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பீர்களா மத்திய அரசுடன்? சார், ஒரு அம்மா ஒரு பையனுக்கு டெய்லி அந்த பையனை கவனிக்கிறாங்க. அந்த பையன் டெய்லி அம்மாவை எதிர்த்துக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ கோவிச்சிட்டோ எதிர்த்து பேசிகிட்டு இருந்தால் அந்த அம்மா ஒரு காலகட்டத்தில் போடான்னு விட்டுட்டு போயிடுவாங்க சார். டேபிளில் 2 இட்லி இருக்கு, நீ இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா போயிட்டே இருந்துருவாங்க சார். ஒரு பெற்றெடுத்த தன் மகனை தன்னுடைய எதிர்த்து பேசும்போது எத்தனை நாள் பொறுத்து கொண்டு இருப்பார்? ஒரு காலம் வரைக்கும் பொறுப்பார்கள். அதற்கு பிறகு போடா என்று போயிடுவார்கள். 2 இட்லி சாப்பிடு, இல்லை போ. இதே நீங்கள் அன்பாக இருங்கள், உங்கள் அம்மா உனக்கு 4 இட்லி தருவார்கள். 4 இட்லிக்கு மேலே சாப்பிடலாம். சாம்பார் வரும், சட்னி வரும், ஏன் புதினா சட்னி வரும், வெங்காய சட்னி வரும், சிக்கன் கறி கொடுப்பார்கள், மட்டன் கறி கொடுப்பார்கள். உன்னை அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பார்கள். நீங்கள் பாசத்தை ஊட்டினால்தான் தான் பாசம் வரும். ஒன் சைடில் எப்படி சார் வரும்? கோ பேக் மோடி, கோ பேக் மோடின்னு சொல்லிடுறீர்கள். கோ பேக் எது போச்சு? தமிழ்நாடு தான் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறது. நீங்கள் ஆட்சிக்கு காலம் வந்ததிலிருந்து தமிழகத்தினுடைய கொலை, கொள்ளை, விஷச்சாராயம், டாஸ்மார்க்கு, தலைவர்கள் எல்லாம் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லை. விலைவாசிகளை விண்ணையும் தாண்டி விண்வெளியும் தாண்டி விஷம்பல் ஏறிக்கொண்டிருக்கிறது. மின் கட்டணத்தை 3 முறை ஏற்றிவிட்டீர்கள். சொத்து வரி ஏற்றிவிட்டீர்கள். தண்ணீர் வரி ஏற்றிவிட்டீர்கள். பத்திரபதி ஏற்றிவிட்டீர்கள். என்ன ஏற்றவில்லை? கல், மண், ஜல்லி, கம்பி எல்லாம் ஏற்றிவிட்டீர்கள். மளிகைப் பொருள் எல்லாம் ஏற்றிவிட்டீர்கள். ஊழல் பெருகிவிட்டது. கொள்ளைகள் ஜாஸ்தியாகிவிட்டது. ஒரு திட்டத்தை தீட்டுவதற்கு நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள். ஒரு கொள்ளையடிப்பதற்காகவே ஊழல் சேர்க்க செய்கிறீர்கள். வேளச்சேரியில் உடைய மேம்பாலத்துக்கு கீழே அந்த கிளீன் செய்து பெயிண்ட் அடிக்கிறதற்கு, செடிகள் நடுவதற்கு 4 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் போட்டிருக்கிறீர்கள் என்றால் 4 கோடி தேவையா அதற்கு? வேளச்சேரியுடைய மேம்பாலத்தினுடைய அடிப்பகுதியை சுத்தம் செய்வதற்கு, செடி நடுவதற்கும் பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் 4 கோடி ரூபாய் வேணுமா? கொள்ளையடிக்கிறது நீங்கள் திட்டத்தை போடுகிறீர்கள். சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டை மேம்பாலத்தை அடித்து உடைக்கிறீர்கள். டி நகரில் இருக்கிற மேம்பாலத்தை அடித்து உடைத்து விட்டீர்கள். ஏன் இப்பொழுதுதானே போட்டீர்கள்? ஒரு 10 ஆண்டுக்குள் ஒரு மேம்பாலம் தாக்கு பிடிக்காதா? உங்களுடைய தொலைநோக்கு பார்வை இருக்காதா? ஒரு மேம்பாலம் போட்டால் 50-100 ஆண்டுகள் வர வேண்டாமா? போட்ட 10 ஆண்டுகளில் அதை உடைத்து சிதைத்து வேறு மாதிரி கட்டுகிறீர்களே, அப்படி உங்களுக்கு தொலைநோக்கு என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் எதற்காக ஒரு மேம்பாலத்தை கட்டுகிறீர்கள்? ஊழல் செய்வதற்காகவா? கொள்ளையடிப்பதற்காகவா? தமிழகத்துடைய தொலைநோக்கும் தமிழனுடைய எதிர்காலத்தை நீங்கள் சிந்திக்காமல் ஒரு மேம்பாலத்தை, டி நகர் மேம்பாலத்தை இப்பொழுது சிதைத்து உடைத்து மறுபடியும் கட்டிக்கொண்டிருக்கிறீர்கள். அதே போலத்தான் ராயப்பேட்டை மேம்பாலத்தையும் அடித்து உடைத்து சிதைத்து கொண்டிருக்கிறீர்கள். கொள்ளையடிப்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கலாமா? சார், 3 முறை நீங்கள் நிதி ஆயோகத்துக்கு கூட்டத்து போகலை சார். ஏன் போக மாட்டேங்கிறீங்க? தமிழக மக்கள் உங்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க சார்? உங்களுக்கு போக முடியலனால், அங்கே கலந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வீட்டில் அமருங்கள், ஓய்வெடுங்கள். உங்களுக்கு இப்பொழுது உடம்பு சரியாக இருக்கிறது என்று தெரியவில்லை. உங்களுடைய நடை பாவனைகள் எல்லாம், உங்களுடைய உடம்பு எல்லாம் மிகவும் சோர்வாக காணப்படுகிறீர்கள். உங்களுக்கு முடியவில்லை என்று தெரியவில்லை. உங்களுடைய பொறுப்பை வேறு ஏதாவது அமைச்சரிடம் உங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நீங்கள் நாற்காலியில், வீட்டு நாற்காலியில் அமைதியாய் ஓய்வெடுங்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள். மத்திய அரசு வருடத்திற்கு ஒரு முறை எல்லா முதலமைச்சரையும் சந்தித்து மக்களுக்காக, அந்த மாவட்டத்திற்காக, அந்த மாநிலத்திற்கான திட்டங்களையும் கேட்டு அதற்கு என்னென்ன செய்ய முடியும் என்று நிதிகளை ஒதுக்கி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டு நிதி ஆயுத் கூட்டத்தை கூட்டுகிறார்கள் மத்திய அரசு. எல்லா முதலமைச்சரும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் கடந்த 3 முறையாக கலந்து கொள்ளவில்லை என்றால் யாருக்கு நஷ்டம் சார்? யாருக்கு வேதனை சார்? யாருக்கு இழப்பு சார்? தமிழக மக்கள் தான் இழப்பு. ஒரு மத்திய அரசிடம் நீங்கள் பக்குவமாக பேசி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு திட்டங்களையோ ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி தரமாட்டீர்களா? 40 பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 2019 பாராளுமன்றத்திலும் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். 2021 சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் 2024 நடைபெற்ற பாராளுமன்றத்தில் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறீர்களே, எதற்கு? என்ன செய்ய போகிறீர்கள்? அங்கே போய் பதவி பிடிப்பதற்காக, கோஷம் போடுவதற்காகவா? அங்கே போய் பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சரையும் பாரத பிரதமரையும் திட்டுவதற்காக தமிழக மக்கள் உங்களுக்கு 40 பாராளுமன்றத்தை வாரி கொடுத்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு 25 எம்பிக்களை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டும். தமிழகத்தினுடைய வாக்களிக்கின்ற மக்களும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் தவறுதலாக வாக்களித்துவிட்டு இந்த தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி.
40க்கு 40 பாராளுமன்ற உறுப்பினர் நாக்கு வலிக்கிறதுக்காக உட்காந்துருக்கேன். பாராளுமன்ற இதை பேச வேண்டாமா? கோஷம் போடுறீங்க, பதவி படைக்கிறீங்க, காந்தி சிலை முன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. பாராளுமன்றத்தில் தமிழக மக்களுக்காக நீங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து, மத்திய பாரத பிரதமரை சந்தித்து திட்டங்களை கொண்டு வர மாட்டீர்களா? உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே தெரியாதா? ஏன் அப்படி செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? நீங்கள் செய்வது நியாயமா? சிந்திக்க வேண்டாமா? பாதிக்கப்பட்ட தமிழக மக்கள் அல்லவா? முடியலன்னா விட்டுட்டு போயிடுங்க சார். வேறு யாராவது முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு அவங்களாவது அடுத்த இருக்கிற 2 வருஷம் ஆட்சி பண்ணட்டும். நண்பர்களை, 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒற்றை விரலால் நீங்கள் வாக்களித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் ஆட்சி பீடத்தில் ஏற்றினீர்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? கள்ளச்சாராயம், விஷச்சாராயம், தாய்மார்கள் தாலி அறுத்து கொண்டிருக்கிறார்கள். 2021 இவர்கள் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு தலைவலியும் வேதனையும் தான் வந்து கொண்டிருக்கிறது. காவேரியில் தண்ணி பெற்று தர முடியவில்லை. இண்டி கூட்டணியில் தமிழ்நாட்டிலும் இவங்க ஆளுங்கட்சி, கர்நாடகாவில் இவங்க ஆளுங்கட்சி. ஆனால் காவேரியில் தண்ணி பெற்று தர முடியாமல் ஒரு கூட்டணியில் இண்டி கூட்டணியில் இருக்கிறதுனால் என்ன லாபம்? தமிழகத்திற்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? இவர்கள் நீங்கள் மத்தியில் ஆட்சி வந்து நீங்கள் என்ன செய்ய போறீர்கள்? தமிழகத்திற்கு தண்ணீர் தர முடியுமா? மத்திய அரசு நீங்கள் பெற்று தருவீர்களா? தமிழகத்தில் நீங்கள் பட்ஜெட் போட்டியிலே 2024 பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போட்டியிலே தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. அதில் 27 மாவட்டங்களுடைய பெயரை நீங்கள் சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? 27 மாவட்டங்களுக்கு நீங்கள் ஏன் திட்டங்களையும் நிதிகளையும் வளர்ச்சியும் ஒதுக்கவில்லை? அப்படி என்று அந்த 27 மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்களும் உங்களிடம் கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? என்ன கோபித்துக் கொள்வீர்கள்? யாரிடமே முறையிடுவீர்கள்? சண்டையிடுவீர்களா மக்களிடம்? நீங்கள் 27 மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்களும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், மின் கட்டணம் கட்ட மாட்டோம், சொத்து வரி கட்ட மாட்டோம், குடிநீர் வரி கட்ட மாட்டோம் என்று சொன்னால் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்வார்? சிந்திக்க வேண்டாமா? ஒரு பட்ஜெட் என்பது இந்தியாவிற்கு போடப்பட்ட பட்ஜெட். எல்லா மாநிலங்களும் உள்ளடக்கியதுதான் இந்தியாவிற்கான பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு அது, இந்தியா கேரளாவுக்கு அது, கர்நாடகாவது சொல்லித் தருவாங்களா? புரிந்துக்க வேண்டாமா? இந்த பக்குவம் கூட நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை என்றால் வேதனையாகவும் வெக்கமாகவும் அவமானமாகவும் இருக்கிறது. உங்களை போன்ற ஒருவரை தமிழகத்தினுடைய முதல்வராக தேர்ந்தெடுத்ததற்காக நாங்கள் வெக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கூச்சப்படுகிறோம், அவமானப்படுகிறோம். தமிழகத்திற்கு நீங்கள் வெற்றியை தர வேண்டும் என்றால் மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர, தமிழகத்தினுடைய வளர்ச்சிகள் உயர நீங்கள் இப்படி சொல்லித்தான் எந்தவித ஒத்துழைப்பும் கொடுக்காத காரணத்தை தான் மத்தியில் அரசு மதுரையில் ஆரம்பித்த எய்ம்ஸ் மருத்துவமனை இழுத்துக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. மெட்ரோ திட்டங்களும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அதனை ஈடு கொடுக்க முடியாமல், ஒத்துழைப்பு கொடுக்காமல் எதிர்ப்பதனால் தமிழகத்தினுடைய திட்டங்கள் எல்லாம் கிடப்பில் கடந்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுதும் எதிர்ப்பு 24 மணி நேரமும் மத்திய அரசை எதிர்த்து கொண்டிருந்தால் தமிழகம் தாங்குமா? தமிழக மக்களை சிந்தியுங்கள். எப்படி 21 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையான அதிகாரியாக பெயர் பெற்றவர். ஜாதி மதம் மொழிகளுக்கு அப்பாற்பட்டவர். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் எல்லோரையும் ஒரே தட்டில் வைத்து, ஒரே இடையில் வைத்து 3 பேர்களையும் எல்லா மதத்தையும் ஒருங்கிணைத்து ஆட்சி செய்கின்ற வல்லவர். இளஞ்சிங்கம், எழுச்சி நாயகன், யாத்திரை நாயகன், இளைஞர்களின் போர்வாள், நாளைய தமிழகம். அண்ணாமலை அவர்களை ஆதரியுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரியுங்கள். தமிழகத்தில் 2026 மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. அந்த கூட்டணி ஆட்சியில் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார். இணை அமைச்சர்களாக, இணை துணை அமைச்சர்களாக, துணை முதலமைச்சர்களாக திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரலாம். இன்னொரு துணை முதலமைச்சராக திரு TTV தினகரன் வரலாம். தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி 2026 வரும்போது தமிழகம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் ஓரம் கட்டிவிட்டு, இந்த திராவிட கட்சிகளுக்கு விடை கொடுத்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்து தமிழகத்தில் 2026 ஒரு கூட்டணி ஆட்சியை அமைப்போம். எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும், எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆட்சியில் பங்கு பெறும்போது ஊழல் இருக்காது, கொள்ளை இருக்காது. நியாயமான நேர்மையான ஆட்சி தமிழகத்தில் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த 3 ஆண்டுகளிலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்ற மாட்டேங்கிறது. திட்டங்களை தமிழனுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறது. எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு, கோபேக் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிக்கும் மிகப்பெரிய
வீழ்ச்சியை நாம் கொடுத்தால்தான் தமிழகம் திருந்த முடியும், தமிழகம் வளர முடியும், தமிழகம் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், கசச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும், நவோதயா பள்ளிகளை கொண்டு வர வேண்டும். அனிதா போன்ற நீட் தேர்வில் மரணமடைந்த அந்த குழந்தை ஏன் மரணமடைந்தது, ஏன் தற்கொலை செய்தது என்பதற்காக விசாரணை நடத்தி அதனுடைய உண்மை விசாரணை ஏற்படுத்தி தரப்படும். மக்களுடைய குறைகளெல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். தொலைநோக்கு பார்வையிலுடைய மேம்பாலங்கள் கொண்டு வரப்படும். அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் எப்பொழுதும் கிடைக்கின்ற அரசாக தேசிய ஜனநாயக கூட்டணி வருகின்ற காலத்தில் இருக்கிறோம். நண்பர்களே, பெரியவர்களே, இளம் வாக்காளர்களை, புதிய வாக்காளர்களை 2026 இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு விடை கொடுப்போம். புதியதாக தேசிய ஜனநாயக கூட்டத்திற்கு அண்ணாமலை IPS அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஒரு மாற்று ஆட்சியை, ஒரு புதிய ஆட்சியை, புதிய சரித்திரத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து 2026 திரு அண்ணாமலை IPS அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை துணை முதலமைச்சராகவும், திரு TTV தினகரன் அவர்களை தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராகவும் ஆக்க நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த உங்களை அன்போடு வேண்டுகிறோம். நன்றி, நன்றி, நன்றிகள்.